Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய 1472 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த 4 ஆண்டுகளில் 10,349 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை 215 ரூபாயில் இருந்து 349 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அமைச்சர் அறிவித்தார். கோடை உழவு செய்ய ஹெக்டேருக்கு 2000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். 1 லட்சம் ஏக்கரில் 12 கோடி ரூபாயில் மாட்டு பயிர் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும். நவீன வேளாண் கருவிகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் MRK பன்னீர்செல்வம். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், நமது வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் வேளாண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சரின் 1000 உழவர் நலச்சேவை மையங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், சிறு குறு விவசாயிகள் நலன், மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம், டெல்டா அல்லாத மாவட்ட நெல் விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பு திட்டம் என பல்வேறு முத்தான திட்டங்களுடன் 45,661 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் வேளாண் துறை, உழவர் நலத்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் முதல்வர் MK ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் மூலம் உழவர்களின் வாழ்வு செழிக்கட்டும் என்றும் வேளாண் துறையிலும் தமிழ்நாட்டின் சாதனைகள் தொடரட்டும் என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டு வேளாண் பெருங்குடி மக்களையும் வேளாண்மையும் புதிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். கிராமப்புற வேளாண் பட்டதாரி இளைஞர்களை கொண்ட முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள், நெல் சாகுபடி பரப்பளவை உயர்த்த சிறப்பு திட்டம், உழவர் சந்தைகளில் இருந்து ஆன்லைன் முறையில் பொருட்களை டெலிவரி செய்யும் திட்டம் என உழவர் பெருமக்கள் மகிழும் வகையில் சுமார் 45,661 கோடி ரூபாய் அளவிற்கு நம் திராவிட மாடல் அரசின் வேளாண் பட்ஜெட் அமைந்துள்ளதில் மகிழ்ச்சி கொள்வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹிந்தி மொழி குறித்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் கருத்துக்கு திமுக MP கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது கட்சியின் 12வது ஆண்டு விழாவில் பேசிய பவன் கல்யாண், மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம், மும்மொழி கொள்கை, ரூபாய் லட்சணை மாற்றப்பட்டது உள்ளிட்டவை குறித்த விஷயங்களை சர்ச்சையாக பேசினார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள கனிமொழி, 2017ஆம் ஆண்டு ஹிந்தியை எதிர்த்த பவன் கல்யாண் தற்போது பாஜக கூட்டணியில் உள்ளதால் ஆதரித்து பேசுவதாக விமர்சித்துள்ளார். மொழி தடைகளை கடந்து திரைப்படங்களை காணும் தொழில்நுட்பம் உள்ளது என்றும் கனிமொழி கூறியுள்ளார். தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவுவை அதிமுக MLA செங்கோட்டையன் இன்று தனியாக சந்தித்து சுமார் 20 நிமிடம் வரை பேசியிருப்பது தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. EPS பங்கேற்கும் கூட்டங்களை செங்கோட்டையன் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். நேற்று அதிமுக MLAக்கள் கூட்டத்திலும் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவுவை அவர் தனியாக சந்தித்து பேசியுள்ளார். எனவே அவர் இனி தனித்து செயல்பட போகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. செங்கோட்டையன் ஏன் தனது தலைமையிலான கூட்டத்தை தவிர்க்கிறார் என்பது குறித்து நீங்கள் அவரிடமே போய் கேளுங்கள் என EPS காட்டமாக தெரிவித்துள்ளார். திமுகவை போல நாங்கள் யாரையும் அடிமையாக வைத்திருக்கவில்லை என்றும் அதிமுகவினர் சுதந்திரமாகவே செயல்படுகிறார்கள் என்றும் EPS கூறியுள்ளார்.
அதிமுகவில் தான் ஒரு சாதாரண தொண்டன் என குறிப்பிட்ட அவர் திமுகவில் தான் வாரிசு அரசியல் இருப்பதாகவும் சாடியுள்ளார். திமுக அரசு தாக்கல் செய்துள்ள வேளாண் பட்ஜெட் விவசாயிகளை ஏமாற்றும் பட்ஜெட் என இபிஎஸ் விமர்சித்துள்ளார். 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தும் விவசாயிகளுக்கு எந்த பலனும் இல்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளை ஏமாற்றுவதில் திமுகவினர்கள் வல்லவர்கள் என்றும் பல்வேறு துறைகளை ஒன்றிணைத்து அவியல் கூட்டு போன்ற இந்த பட்ஜெட்டை அவர்கள் தயாரித்துள்ளார்கள் என்றும் இபிஎஸ் விமர்சனம் செய்துள்ளார். ₹1774 கோடி பயிர்க்கடன் ரத்து செய்யப்படவில்லை என பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். இதை தான் கூறிய போது அமைச்சர் பெரிய கருப்பன் ஏற்க மறுத்ததாகவும் அவர் விமர்சித்துள்ளார். நெல்லுக்கு ₹2500 கரும்பிற்கு ₹4000 குறைந்தபட்ச ஆதரவு விலை என வாக்குறுதி அளித்துவிட்டு அது தொடர்பான அறிவிப்புகள் எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பாலிடெக்னிக் படிப்பில் இறுதி ஆண்டு முடித்தும் அரியர்ஸ் வைத்திருக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த வாய்ப்பை மாணவர்கள் தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கல்வியாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் இருந்து ரயில்வே பணிக்காக தேர்வு எழுதும் தேர்வர்கள் 90% பேருக்கு தெலுங்கானாவில் மையம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தெற்கு ரயில்வேயில் 493 உதவி லோகோ பைலட்டுகள் பணியிடங்களுக்கு 2ஆம் கட்ட தேர்வு வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. முதல் கட்ட தேர்வு அருகாமை மையங்களில் நடத்தப்பட்ட நிலையில் 2வது தேர்வுக்கான மையங்கள் சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்வர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பாஜகவால் ஜெயலலிதாவின் ஆட்சியை தர முடியும் என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்றும் அதில் அதிமுக நிச்சயம் இடம்பெறும் என்றும் தான் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். பெரியார் தங்களுக்கு கொள்கை ரீதியான தலைவராக இருந்தாலும் அவரது கடவுள் மறுப்பு, பிராமணர் எதிர்ப்பு கொள்கைகளை தான் ஏற்கவில்லை என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று வெப்பம் சுட்டெரித்த நிலையில் நாளையும் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் 95 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் நிலவ உள்ளதாகவும் பொதுமக்கள் வெளியே செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் உள்ள காலி பணியிடங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஒரே வார்டில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சுகாதார ஆய்வாளர்கள், அலுவலர்கள் உள்ளிட்டோர் பணியாற்றும் நிலை தொடர்வதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மன அழுத்தம் ஏற்பட்ட தங்களால் சரியாக பணியாற்ற முடியவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதே நேரம் ஒரே இடத்தில் பணி தொடர்ந்தால் சுகாதார அலுவலகங்களில் ஆதிக்கம் அதிகரித்து பல்வேறு முறைகேடுகளுக்கும் வழி ஏற்படும் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அஜித்குமார் நடித்த வேதாளம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆலுமா டோலுமா பாடலை கேட்டு ஆடாத ரசிகர்களே இருக்க முடியாது. இந்த பாடலை லோகேஷ் எழுத அனிருத் பாடியிருந்தார். இதேபோல் குட் பேட் அக்லி படத்தில் ஓஜி சம்பவம் என்ற பாடலையும் லோகேஷ் எழுதி அனிருத் பாடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 18ஆம் தேதி வெளியாகும் ஓஜி சம்பவம் பாடல் அஜித் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.